நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த இன்னொரு கேஸ் இருக்கு இல்லையா, அந்த 2 பேர்ட்ட ஏதோ பணம் கட்டிருந்தாளே, அவ பேர் என்ன? அரிசி மூட்டை அலைஸ்ரீ, ஆயா வேலை பார்க்க ஸ்வேதா. கரெக்ட். அவ 2 பேர்ட்ட இருந்தும் தி அமௌண்ட் கேன் பி கலெக்டட். இன்ஃபேக்ட் யுவர் கிளைம் இஸ் டோட்டலி லீகலி டெனபிள். அவளுக்கு ஆர்கியூமெண்ட்டே கிடையாது. அவ 2 பேரும் நாங்க கைநாட்டு கேஸு, அதனால எங்ககிட்ட வெத்து காகிதத்தில் கையெழுத்து வாங்கினான்னு சொன்னா கோர்ட் நம்பலாம். ஆனா இப்போ அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அந்த அம்மா டீச்சரா இருக்கா, அவர் டாக்டரா இருக்கார். என்ன கேட்டலா? இதை எடுத்து நான் ஒரு தடவை கோர்ட்ல சொன்னேன்னா போரும். அவளுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் வில் பி டிஸ்மிஸ்ட் வித் கோஸ்ட்ஸ். கோஸ்ட்னா என்ன? வக்கீல் செலவு முதற்கொண்டு அவ கொடுக்கணுமாக்கும். எனக்கு தெரியும் சார். இந்த கேஸ்ல நிச்சயமா நமக்கு ஜெயம். கவலைப்படாதேள். சட்டம் நியூமராலஜி ரெண்டையும் புட்டு புட்டு சொல்லிவிடுவேன். சரி, இப்போ நீங்க கிளம்பலாம். சரி. உங்க ஆத்துல ஏதோ மர்டர் நடந்தா சொன்னேலே, என்ன ஆயிட்டு இருக்கு? போலீஸ் வந்து அப்பப்போ என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது டிஸ்டர்பன்ஸா இருக்கோ? ஒன்னுத்துக்கும் பயப்படாதேள். இது என் கார்டு. இந்த கார்டை இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட ரொம்ப ட்ரபிள் பண்ணானா கொடுங்கோ. இன்னார் தான் வக்கீல்னு சொல்லுங்கோ. பயந்து நடிங்கன்னு விட்டுப்பிடுவான். ஏன்னா போலீஸ் ஆட்காரால எனக்கு நிறைய தெரியும். ஹலோ, நான் பிரசாத் பேசுகிறேன். அம்மா அங்கே வந்திருக்காங்களா? நான் அப்புறமா பேசுகிறேங்க. அம்மா அங்கே வந்தாங்கன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ண சொல்லுங்கள். பேசுகிறேங்க, வைங்க. எங்கே போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. சே. பிரசாத், காஃபி அங்கே வச்சுட்டு போங்க. பாட்டிமா, இங்கே வாங்க. அம்மா இங்கே போனாங்க. எனக்கு என்ன தெரியும்? வேலுமணியோட என்னமோ பேசிட்டு இருந்தா. ஆமா, அப்படியே கூட்டின்னு போயிட்டான். வேலுமணி எங்க போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டா போறான். மாமாவை குறை சொல்லனா உங்களுக்கு தூக்கமே வராதே. உள்ள போங்க போங்க. ச்சே. எங்க போயிருந்தாலும் இந்த இடத்துல தான் நான் இருக்கேன்னு ஒரு ஃபோன் பண்ணிக்க வேண்டியதானே? உங்க கையில செல்போன் இருக்குல்ல? டேய் மாப்பிள, இப்ப என்ன நடந்துச்சுன்னு தேவையில்லாம டென்ஷனை கத்திட்டு இருக்க. மாமா, நம்மளை சுத்தி விரோதிங்க அதிகமா இருக்காங்க. எந்த நிமிஷத்துலயும் எது வேணாலும் நடக்கும். அம்மா, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்குமா. ஒரு கொலைக்கு 2 கொலை விழுந்திருக்கு. அம்மா, உங்க உயிருக்கே ஆபத்து உண்டா இருக்குமா? என் உயிருக்கு ஆபத்துன்னு யார் சொன்னாங்க? அது இல்ல பிரபா, பிருந்தா வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன ஒரேடியா கொடன்னு குடஞ்சிட்டு இருந்தா. நான் பயந்து போய் பிரசாத் கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். ஆமா, அப்போல இருந்து ஒரே டென்ஷன் ஆயிட்டான். போன் மேல போன் போட்டு நீங்க எங்க இருக்காலும் தேடின்னு இருக்கான். சொல்லுடா, என் உயிருக்கு ஆபத்துன்னு யார் சொன்னாங்க? சொன்னாங்கம்மா, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போ சொல்லுங்க, எங்க போயிட்டு வரீங்க? எப்பா மாப்பிள, நானும் பாப்பா வேற எங்கேயும் போல. சாரதா இல்ல கேஸ் இஷ்யூ வேற புது வக்கீல பார்க்க போயிருந்தா. அந்த சாரதா இல்லத்தை விட்டு தொலைங்க மாமா. அதுவா நமக்கு முக்கியம். அம்மாவோட உயிர் தான் நமக்கு முக்கியம். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம 3 பேருக்கும் நீங்க உடனே முன்ஜாமீன் எடுக்கிறீங்க. மாப்பிள, நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. கொலை நடந்த அன்னைக்கு நீ நானும் ஊர்லயே இல்லையே, நமக்கு எதுக்குடா முன்ஜாமீன்? பாப்பாக்கு எடுக்க சொல்றது நியாயம். எடுக்கணும் மாமா, நான் சொல்றேன் எடுங்க. இனியும் இந்த கொலையில சம்மந்தப்படுத்திடுவாங்களோ எனக்கு பயமா இருக்கு. அப்படி உங்களால முன்ஜாமீன் எடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, சொல்லுங்க என்கிட்ட. நான் எங்கேயாவது சிங்கப்பூர் போயிடுற 10 நாளைக்கு, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அப்படி எங்கேயும் போகக்கூடாது. அந்த மாதிரி போனேன்னா போலீஸ்க்கு உன் மேல தேவையில்லாம சந்தேகம் வரும். வேலு, அவன் கிட்ட இருக்கிற பாஸ்போர்ட்டை வாங்கி என்கிட்ட கொடு. பிரசாத், கடைசி வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும். நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது.
ஏன்டா தேவையில்லாம பதஷ்டப்படுற? பயமா இருக்கு மாமா. பயமா இருக்கா? நீ எதுக்குடா பயப்படணும்? நீ அந்த கொலையை பண்ண. நீ மாப்பிள்ள உண்மையை சொல்றா. எனக்கு தெரியாம இதை பண்ணி தொலைச்சியா? சொல்லி தொலைடா. கலியுகத்துல யார நம்புறதுனே தெரியலையே. அடுத்த கத்தி யார் கழுத்துக்கு வருமோ? இறைவா, எனக்கு பயமா இருக்குடா. என்ன மட்டும் காப்பாத்துறா இறைவா. டிவியில மெகா சீரியல் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து யாருமே தொடர்கதை எழுதுறது இல்ல. எல்லாமே சிறுகதையா இருக்கு. காவேரி, வாங்க வாங்க, உள்ள வாங்க. உட்காருங்கோ. நல்லா இருக்கேளா? நல்லா இருக்கேன். காவேரி எங்க? உள்ளதான் இருக்கா, பத்திரமா. என்ன சாவுக்கு வந்துட்டு இன்னும் ஊருக்கு போல இருக்கு? இல்ல, காவேரிய பார்த்துட்டு பேசிட்டு போலன்னு வந்திருக்கேடா. உள்ளதான் இருக்கா, இருங்க கூப்பிடுறேன். காவேரி, என்னட்ட உங்க அம்மா வந்திருக்கா. சித்தி இல்ல, ஸ்ரீரங்கத்து அம்மா. உன்னை பாக்குறதுக்கு வெறும் கையோட வரலடி அம்மா. நிறைய பூ பழம் வாங்கிட்டு வந்திருக்கா. போய் என்னன்னு கேளு போ. அம்மா. காவேரி, என்னம்மா, என்ன விஷயம்? இல்ல, ஆத்துல பொழுது போல, அதான் உன்னை பார்த்து பேசலான்னு நினைச்சேன். நாளைக்கு ஸ்வேதாவை போய் பார்க்கணும். நீயும் கொஞ்சம் கூட வரியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அதை நீ போன்லயே கேட்டிருக்கலாம்ல. ஏம்மா, நீயும் உன் மாமியார் மாதிரியே எரிஞ்சு விடுற? அம்மா, நீ என் மாமியாரை பத்தி தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. என்ன அடிக்கடி தேள் மாதிரி கொட்டுவாங்க, ஆனா அந்த நிமிஷமே மறந்துடுவாங்க. மாமியார் ஆத்துல வேகிறது விடியவே இல்லையா? எல்லாம் என் தலையெழுத்து. விடுமா. இத போய் சிரிச்சுக்கிட்டு சொல்றியம்மா. எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் கலங்க கூடாதுன்னு சித்தி சொல்லியிருக்காங்க. காவேரி, அப்ப நான் புறப்படுறேன். மறக்காம நாளைக்கு கார்த்தால ஆத்துக்கு வந்துரு. நம்ம ஸ்வேதாவை பார்க்கணும். சரிம்மா, நான் வரேம்மா. இந்தாங்கோ, காஃபி எடுத்துக்கோங்க. பரவாயில்ல. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சாரதா அங்க இருந்து பறந்து வந்து எங்க ஆத்து மனுஷால எதுக்கு கவனிக்கலன்னு என்கிட்ட சண்டைக்கு நிப்போ. எடுத்துக்கோங்க. இல்ல, பரவாயில்ல. எப்படி இங்கே தங்க போறேளா இல்ல கிளம்புறேளா? இல்ல, ஒலை வச்சிருக்க, தலையெலி தானே அரிசியை போடணும், அதான் கேட்டேன். நாளைக்கு ஸ்வேதாவை போய் பார்க்கலான் இருக்கேன். அதான் காவேரியும் வராளான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்ப நான் புறப்படுறேன். நான் புறப்படுறேம்மா. மாப்பிள்ளை வந்தா சொல்லு. ஏ, சரி. அது என்கிட்ட சொன்னா நான் என் பிள்ளைகிட்ட கிட்ட சொல்ல மாட்டேனா? நீங்க வந்துட்டு போனேன்ட்டு. சரி, மாப்பிள்ளை வந்தா சொல்லுங்க. நான் வரேன். சிதேகா, ரம்யா, இங்க வாங்க வாங்க. இந்தா, இது சீக்கிரமா சாப்பிடு. அவளுக்கும் கொடு. புறப்படு. இங்க நிறுத்துங்க ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷங்க. இங்க சாப்பிட்டு போட்ட சத்தம் யாரு? மூஞ்சா பாரு. ஏங்க, நீங்க தானே சால்ட் கோட்டை சத்தியம்? நான் தான். என்ன யாருனே? நான் ஸ்வேதாவோட அக்கா. காவேரி நீ தானே? வா கண்ணே, வா உள்ளார வா. இவங்க யாரு? இவங்க எங்க அம்மா. மகாலட்சுமி இருக்கிறாங்க. வா உள்ளார வா கண்ணே. இல்ல, நீ ஒன்னையும் பயப்படாத. அது பிசினஸ் மேட்ரு, அது வேற. அது விட்டுரு. வா வா கண்ணு, வா. அம்மா வா, வாங்க. பார்த்து.
இந்தாங்க மாமா. சுவேதா சூப்பர். உங்க மாமியாருக்கு வாய் தான் நீளம், கை கரணக்காரங்க. இன்னொரு ஆபாயில் போட்டு கூட. கண்ணா ஏன்றி மாமியார் வீட்டுல இருந்து மனசால வந்துக்கிறாங்க. இத பாரு, மாவு மிஷின் மாதிரி அரைச்சுனே இருக்குது வேலை. போடு, நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டாங்க. வாங்க ஸ்வேதா, யார் வந்துக்கிறாங்க பாரு. பாய் போடுறேன். வேண்டாம். பேசிக்கின்னு இருங்க, நான் போய் கூலிங் சாயின் வரேன். அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? கவரிக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்தம்மா இதங்க வைங்க. அம்மா உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சுன்னா யார்கிட்டயும் சொல்லி அமைச்சிருக்கலாம்ல. நானே வந்து உங்களை பார்த்துருப்பேன். எதுக்கு இங்கெல்லாம் வந்துக்கிட்டு? ஏன் உன்னை பார்க்க நான் இங்க வரப்படாதா? நானும் காவேரியும் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், அதனால தான் இங்க வந்தோம். அது தப்பா? அதுக்கில்ல. எப்படி இருக்கள் மாப்பிள்ள? நல்லா இருக்கிறாங்க. வேலைக்கெல்லாம் போறது இல்லையா? வந்து இல்ல, அவரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கான அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர 25ஆம் தேதி தான் ஆபீஸ் ஓபன் பண்ணலான்னு இருந்தோம். அதுக்குள்ள தாத்தா இறந்துட்டாரு. மருதப்பன் அங்கிளும் ஓப்பனிங்க தள்ளி போடலான்னு சொல்லிட்டாரு. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே படுத்துட்டு இருக்காரு. படத்துலாம் தூங்கலைங்க. இன்விடேஷன் அப்படியே தலைக்கு வச்சுன்னு என்ன பண்றதுன்னு யோசிச்சிருந்தேன். இது பாருமா, நல்ல காரியத்தை எதுக்காக தள்ளி போடுறேள்? தாத்தா இறந்து போனதுல எல்லாருக்கும் வருத்தம் தான். அதுக்காக நீங்க வாழ போறவா? இப்பதான் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்திருக்கேள். அதை எதுக்காக தள்ளி போடணும்? அதை ஆரம்பிக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அம்மா சித்தி திட்டுவாங்களே. உங்க சித்தி கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிம்மா, நீங்க நின்னுட்டு இருக்கீங்க, உட்காருங்க. உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, அவர் வேற சாப்பிட்டு இருக்காரு. நான் கிளம்புறேம்மா. சரிம்மா, வரோம். போயிட்டு வரோம். வரேன். சரிங்க. என்னம்மா? இன்னும் எத்தனை நாளைக்குமா இந்த வீட்டுல இருக்க போறேன்? அதான் உன் சித்தி உனக்கு வீடு கொடுத்துருக்காங்கல்ல. கூடா அம்மா. ஸ்வேதா, நீ என்கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லையே. இல்லைங்க, அது சும்மா வந்து இரு காவேரி. வீடு ஒன்னும். இன்னும் எத்தனை நாளைக்கு மறைக்க போறேள்? என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு தெரிய தானே போறது. அந்த வீடு எங்கம்மா இருக்குது? அடையாறுல சாய்பாபா கோயிலுக்கு எதிர்க்க இருக்கு. டேய் கண்ணா, கேட்டியா? சிலுக்கு ஒயின்ஸுக்கு தமிழ் இருக்குதாண்டா. ஏப்பா அது பழசுப்பா. இப்ப அதே பெருசாக்கி மும்தாஜ் ஒயின்னு மாத்திக்கிறாங்க. ஒயின்ஸ் இருக்குது இல்ல? அந்த வீடா? அது நல்ல பெரிய வீடு இல்லைங்க. இது பாரு, நாளைக்கே அந்த வீட்டுல போய் பால் காய்ச்சறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன? சரிம்மா. இந்தாங்க. ஏங்க மாதவன் நல்லா இருக்கிறாருங்களா? நல்லா இருக்கா? சாப்பிடுங்கம்மா. சாப்பிடுங்கம்மா. என்ன நீ வா. மேனேஜர் உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம பெயில் விஷயம் என்ன இருக்குமாமா? ஏன்டா மாப்பிள்ள இப்படி பதச்சப்படுற தேவையில்லாம? கொலை நடந்த அன்னைக்கு நம்ம 2 பேருமே ஊர்ல இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் ஃபைல நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு தெரியாது. தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். முன்ஜாமீன் கேட்டு அப்ளை பண்ண பிரபாவதி, பிரசாத், வேலுமணி இவங்களுடைய கேஸை அடிப்படை ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கும் இந்த கொலைக்கும் நேரடியாக எந்த சம்பந்தமும் இல்லை. அரசு தரப்பு வக்கீல் வாதத்தை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் முன்ஜாமீன் வழங்க முடியாது. இருந்தாலும் கொலை செய்யப்பட்ட ஈஸ்வர பாண்டியன் குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே முன்பகை இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, பிரபாவதி ஒரு பெண்ணுங்கிறதுனாலையும் அவங்களுக்கு ரத்த அழுத்த நோய் இருக்கிறதுனாலையும் சமூகத்தில் அவங்க ஒரு தொழிலதிபராக இருக்கிறதுனாலையும் அவங்களுக்கு மட்டும் இந்த கோர்ட் நிபந்தனை ஜாமீன் வழங்குகிறது. மற்ற 2 மனுக்களையும் இந்த கோர்ட் தள்ளுபடி செய்கிறது. பிரபாவதி தினமும் அருகில் உள்ள அடையார் காவல் நிலையத்திற்கு ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. பார், இன்னொரு முக்கியமான விஷயம். சாரு வர சொல்லியிருக்கேன். சாரு இங்க வர சொல்றீங்க? ஏன்டா அலற? சாரு இங்க வந்த உடனே 2 பேரும் ஜாலியா பீச் ஹவுஸ் பக்கம் போட்டு மனசுக்கு ஒரு சேஞ்ச், ஹாப்பியா இருக்கும். இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல? டேய் பாப்பா கண்டிப்பா வராது, வரக்கூடாது கண்டிஷன் பண்றேன். நீ வீட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. என் பேச மீற பாப்பா, இவன் ஒரு மடப்பை. அம்மா வர வேண்டாம்னு சொன்னீங்களா? ஆமா. இப்ப சாரு இங்க வர போறா. நம்ம கதை கந்தல். இந்த மாதிரி ஏமாமா இட கூடமா வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? பாப்பா நீ ஏன் பாப்பா இங்க வந்து உனக்கு வீட்டுல இருக்க சொல்லல? அப்படியே வந்து
பிரசாத் எப்பவும் என் கண்ணு முன்னாடியே இருக்கணும். அதான் வந்தேன். அதான் நான் பாத்துக்கல, நீ வரத பாக்கணுமா? நீ கூட வந்திருக்கல்ல, அதான் என்னோட பயமே. சரி, ஜாமீன் விஷயம் என்னாச்சு? மேனேஜர் உள்ள போயிருக்காருமா, இப்போ தெரிஞ்சிடும். இதோ சார் கொஞ்சம் வாங்க. என்னாச்சு? அம்மாவுக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு, உங்களுக்கும் சாருக்கும் கிடைக்கல. எங்களை பத்தி விடுங்க சார். பாப்பா கிடைச்சல, நீங்க உங்க ஆபீஸ் கிளம்புங்க போங்க. சரி, சரி. குமார் பண்ணிடு வா, உனக்கு ஜாமீன் கிடைச்சி கிளம்பு கிளம்பு. மாப்பிள்ளை நான் கூட்டு தர்றேன், நீ கிளம்பு. கார் வச்சு பாப்பா கிளம்பு கிளம்பு கிளம்பு. ஆமா, ஏன் என்ன போன்னு விரட்டுற? ஒன்னும் இல்ல பாப்பா, நீ பொம்பளை பிள்ளை, இது பப்ளிக் பிளேஸ், இங்க வந்து எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீ கிளம்பு 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 பாப்பா. ஐயோ சார் வேற பாப்பா பாத்துருச்சு, என்ன போதும் தெரியலையே. இதுக்கு தான் அவசரமா போனியா? திரும்ப இந்த பக்கம். பிரசாத், எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன? நான் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணோம்? மா, நான் உனக்கு ஃபோன் பண்ணலம்மா. நான் அவளை பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க வேணா மாமா கேட்டு பாருங்க. ஐயோ பாப்பா, சத்தியமா ஒண்ணும் தெரியாது, நான் போனே பண்ணலையாமா. நான் அவனுக்கு ஃபோன் பண்ணேன். வேலுமணி, நீங்க தான் ஃபோன் பண்ணீங்க. ஐயோ சத்தியமா நான் பண்ணல பாப்பா. ஏமா நல்லா யோசிச்சு பாருமா, நான் அவனுக்கு பண்ணல, ஏதோ ராங் காலா இருக்கும், இல்ல என் குரல் வேற யாராவது பேசியிருப்பாங்க. பிரசாத், இவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. உன்னை பார்த்து 1 மாசம் ஆச்சு. என்கிட்ட ஃபோன் பண்ணி நீ என்னை பார்க்கணும்னு பேசினாரு. அது இவரோட குரல் தான் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் இங்க வந்தேன். இந்த பாருங்க வேலு, இனிமே இந்த மாதிரி ஃபோன் பண்ணி கண்ட இடத்துக்கு வர சொல்லி என்னை அவமானப்படுத்தாதீங்க. பிரசாத், நான் இனிமே அவளை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததெல்லாம் பொய்யா? மா, சாருவே சொல்லிட்டு போனால, நான் அவளை பார்த்து பேசிய ரொம்ப நாள் ஆச்சுன்னு. என்ன நம்புங்க, நம்பாட்டி போங்க, உங்க இஷ்டமா. எனக்கு தெரிஞ்ச வீடா கடை ஒருத்தர் இருக்கான், பார்த்துட்டு ஏய் நில்லு. நீதான் அவளுக்கு ஃபோன் பண்ணியா? இல்ல பாப்பா. உண்மையை சொல்லு. ஆமாம் பாப்பா, ஜாமீன் கிடைக்கலாம், மாப்பிள்ள மனசு கஷ்டப்படும். அந்த சாரு பொண்ணு வந்து 4 வார்த்தை பேசிட்டு அவனுக்கு ஆறுதலா இருக்குமே, அப்படிதான் வர சொன்னேன் பாப்பா. ஓஹோ, அவங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்களா? இது இல்லப்பா தப்பு. கண்டிப்பா 2 பேரும் கல்யாணம் நடக்க போகுது. இது இறைவனால் நிச்சயிக்கப்பட்டது. நீ நினைச்சா கூட கல்யாணம் நிறுத்த முடியாது பாப்பா. அதிக பிரசங்கித்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்த, மரியாதை கெட்டுரும், ஜாக்கிரதை. இப்ப பாப்பா நடிச்ச வர வர வயசான மரியாதை தர மாட்டேன் தெரியுமா? நீ வயசான மாதிரியே நடந்துக்கிற. அவங்க 2 பேரும் மீட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்க. ஓஹோ, 2 பேரும் மீட் பண்ண வச்சுதானே தப்பு. 2 பேருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், உன்னால என்ன செய்ய முடியும்? கல்யாணம் பண்ணி வைப்பியா? உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறேன் பாரு, நீ செய்வ. நீ இதுவும் செய்வ, இன்னமும் செய்வ. தண்ட சோறு, நம்பிக்கை துரோகி. என் வீட்டு வாசப்படியை மிதிக்காத, எங்க போய் தொலை. பாப்பா, நீ ரொம்ப ஓவரா பேசுற. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அந்த வீட்டுல இருக்க கழுவியும் அந்த மஞ்சள் ஃபைலு தான். அந்த ஃபைல பத்தி பேசுன துரோகி. இன்னொரு தடவை என் கண்ணு முன்னாடி வந்த சாகடிச்சிருவேன். எங்கடா வந்த? திறந்த வீட்டுல ஏதோ நுழையிற மாதிரி நுழையிற, போடா வெளியில. பாட்டி, யாரை பார்த்து வெளியே போக சொல்ற நீ? பிரபா தாண்டா ஃபோன் பண்ணி நீ வந்தா உள்ள விடாத, வெளியில உடனே அனுப்புன்னு சொல்லியிருக்கா. மேடம் இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் சொல்றேன், சொல்றத புரிஞ்சுக்கோ. பாட்டி, நான் ரோஷக்கார அவ்வளோ என்ன? உன் ரோஷத்தை பத்தி என்கிட்ட சொல்றியா? ரோஷா இருந்தா உன் பொண்டாட்டி ஒழுங்கா வச்சு வாழ்ந்துருக்க மாட்டியா? புள்ள குட்டி பெற்றிருக்க மாட்டியா? அவ ஒன்னு அடி அடின்னு அடிச்சுட்டு ஊருக்கு போய் சேர்ந்துட்டா. என்னமோ ரோஷத்தை பத்தி பேசணும். பாட்டி, இதுக்கு மேல பேசாம கழுத்தை பிடிச்சு கொண்டு வா. உன் வீரத்தெல்லாம் பிரபா கிட்ட காட்டுறா, என்கிட்ட காட்டாத. பிரபா உன்னை பத்தி எல்லாம் என்கிட்ட நன்னா சொல்லிட்டா. என்ன சொல்லுச்சு? ஆமா,
நீ கூட இருந்து குழி பறிப்ப, நீ ஒட்டு நீ எல்லாம் சொல்லியிருக்கா. போனா போறது ஏதோ வளர்த்த தோஷம், நாய் மாதிரி உனக்கு தண்டச்சோறு போட்டு இருக்கலாம். அதை விட அக்கறை ஒண்ணுமில்ல. நீ போ முதல்ல போடா. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நான் வேற யாருக்கும் அந்த வீட்டுல இல்ல. என் மாப்பிள்ள பிரசாத்துக்கு அதெல்லாம் இருக்கு. போடா, பெருசா ஜம்ப அடிச்சுக்கார. அவன் அந்த சாருல கிடைச்சோன்னு அம்மாவே மறந்துட்டான். இப்ப கல்யாணம் பண்ண உன்னை வச்சு காப்பாத்த போறானா? போடா சரிதான், வெளியில போடா. மேடம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நீ போ முதல்ல போடாங்கிறேன். போ போடா வெளியில. குக்கர் வேற சத்தம் கேட்கறது. கையெடு கழுவி. எங்க பாப்பா சொல்லிதான் கூட வீட்டை விட்டு வெளியே போயிருக்க மாட்டேன். ஆனா கேவலம் ஒண்ணு மாதிரி ஒன்றரை பொம்பளை விட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிச்சு பத்தியா? அதுக்காக பாரு பார், உங்க மேடம் வந்தா சொல்லு, இந்த வேல்மணி அத பழி வாங்காம இருக்க மாட்டான்னு சொல்லி வை. போடா போடா. என்னமா இந்த குக்கர் வேற சமயம் பார்த்து கத்துறது. பாப்பா, நீ நல்லா என்கிட்ட மாட்டிக்கிட்ட. ஐயோ 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 பாப்பா, பிரசாத் பிரசாத் பாப்பா பாப்பா பாப்பா, ஐயோ ஐயோ பிரசாத், நம்ம பிரசாத் நம்ம புள்ள இல்லடா, பாப்பா புள்ள இல்லடா. ஐயோ பாப்பா மாப்பிள்ளை. உனக்கும் சாரதாக்கும் அப்படி ஒரு உறவே கிடையாது. சாரதா நல்லவளா கெட்டவளான்னு உனக்கு தேவையில்லாத விஷயம். அவ உன் எதிரி. அவ குடும்பத்தை அழிக்கிறது மட்டும்தான் உன்னோட குறிக்கோளா இருக்கணும். அதேதான் உங்க அம்மாவோட குறிக்கோளும். எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்துக்காகவும் யார் என்ன சொன்னாலும் நீ என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. அம்மா, நான் உங்களை விட்டு ஏமா பிரியணும்? நான் உங்க மகன் தானம்மா. நான் சத்தியம் பண்ணி தரேன். நீங்களே என்ன விரட்டினா கூட உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேமா. உங்க அம்மாவோட லட்சியம் நடத்திருக்காடா. அந்த குடும்பத்தை பூண்டோடு அழிக்கணும். பூண்டு இல்லாம அழிக்கணும். யார் உங்க அம்மாவோட லட்சியம்? அது மாற போறியா? உங்க அம்மாவோட வார்த்தையை மீற போறியா? பிரசாத், இப்ப சொல்லடா, நீ உதவி பண்ற, நானும் கூட நிக்கிறேன். ஆனா அத உங்க அம்மாவோட பணத்து மேல நின்றுட்டு செய்யணும்டா.
உங்க அம்மாவை பணமா பார்க்கற தைரியம் இருக்கா? பணமா பார்க்கற தைரியம் உனக்கு இருக்காடா? இருக்கா சொல்லு. இப்போ நாங்கள் அவரை விசாரணைக்கு தான் கூட்டு போகிறோம். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க? எதிர்பார்க்கவே இல்லை. நானும் எதிர்பார்க்காத என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. என்னாச்சு? பிரசாத் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிட்டே இருக்கா. வேலுமணி எனக்கு எதிரியாவே ஆயிட்டா. என்னை கொன்னுடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. 20 வருஷமா என்ன நம்புறீங்கல்ல? அந்த வேலுமணியை முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. அனுப்பிட்டேன். பிரசாத் மட்டும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது. அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். என்னடா இவன் ரிட்டையர் ஆயிட்டானே, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இல்லையேன்னு யோசிக்கிறீங்களா? நான் இருக்க வரைக்கும் உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ரவுடியா இருந்தாலும் சரி, போலீஸா இருந்தாலும் சரி, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அது எல்லாத்துக்கும் ஆள் போட்டிருக்கேன். பயப்படாதீங்க. அப்புறம் அடிக்கடி இங்க வந்து என்ன சந்திக்காதீங்க. ஏதாவது எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதை எரிச்சிருங்க. என்ன நம்புறீங்கல்ல? அப்ப புறப்படுங்க.
ஸ்வேதா பேசுறேன். ஸ்வேதா, நான் காவேரி பேசுறேன். என்னக்கா இன்னும் கிளம்பலையா? வந்துட்டு இருக்கோம்ப்பா. அம்மா அப்பா சித்தி எல்லாரும் வராங்கல்ல? எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். மாதவனும் வராருல்ல? மாதவனா? அவருக்கு ஆபீஸ்ல ஏதோ வேலை இருக்கான். நாங்கெல்லாம் வரோம். சித்தி வராங்கல்ல? சித்தி வராங்களே. சித்தி என் மேல உள்ள கோவத்துல வராம இருந்துட போறாங்க. இல்லையே, நான் கூப்பிட்டா கண்டிப்பா சித்தி வருவாங்க. நீ கவலைப்படாத. சரிக்கா. சரியா? ஓகே. ஸ்வேதாப்பா. சரி சரி. மா, அம்மா. வரேன் காவேரி. என்ன கத்தின்னு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? நல்ல நேரம் முடிய போதில்ல. அவங்க மாமியாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். பால் காய்ச்ச வேணாமா? போலாம் போலாம். சரி சரி கிளம்புங்க. சித்தி, இந்த மாதிரி விசேஷத்துக்கெல்லாம் உங்க சித்தி வரமாட்டான்னு உனக்கு தெரியாதா? நீங்க சும்மா இருங்க. நீ கூப்பிடுமா. சித்தி, சித்தி. என்னம்மா? வாங்க போலாம். எங்க? எங்கயா? ஏமா, நேத்து நீ சித்தி கிட்ட சொல்லவே இல்லையா? சித்தி, இன்னைக்கு ஸ்வேதா வீட்டுல பால் காய்ச்சறாங்கல்ல, வாங்க போலாம். எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. அம்மா சொல்லுமா. நீங்களும் வாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு நாம எல்லாரும் சேர்ந்து போனாதான் பசங்க சந்தோஷப்படுவா, அவளுக்கு ஆதரவாகவும் இருக்கும். எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க. என்னைக்கோ ஸ்வேதா செஞ்ச தவிர இன்னும் ஞாபகம் வச்சுட்டு இருந்த. அப்படியே புறப்படு. தவறு பண்ணிருந்தா மன்னிச்சிருக்கலாம். அவ தப்பு பண்ணிருக்கா. தப்பு பண்ணவங்களை மன்னிக்கவே முடியாது. ஐயோ, இப்ப அதெல்லாம் எதுக்கு சித்தி? நீங்க வாங்க போலாம். போயிட்டு வாமா. இந்த பாருங்க, காவேரி தான் வரால. அவ வந்தா நான் வந்த மாதிரி. அவ தானே எனக்கு வாரிசு. நிஜமா நான் தான் உங்க வாரிசா? ஆமா, நீ தான் எனக்கு வாரிசு. அம்மா, சித்திக்கு நான் தான் வாரிசா? ஆமா. அப்பா, எனக்கு 2 அம்மா. இன்னும் ஸ்ரீரங்கத்து காவேரியா அப்படியே இருக்கா. அத்தா கரிமாரியா ஆலயமா நல்லபடியா பார்க்கணுமா? அம்மா ஆஃப் நல்லா பங்கிருச்சுல. எவ்வளவு பித்தளை சாமான்கள் இருக்குப்பா. பேசாம நம்ம சிட்டுக்குருவி இலக்கியத்தை ஓரம் கட்டிக்கின்னு இங்க இருக்கிற பித்தளை சாமான்கள் ஒன்னொன்னா எடுத்து வித்தா கூட வருஷம் பூரா ராஜா மாதிரி வாழலாமே. எங்க வந்த நீ? மேடம் கோவம் வரும். நீ உள்ள வந்த தெரிஞ்சல மேடம் என்ன திட்டுவாங்க. மேடம் அடுத்த மணி இடத்த காலி பண்ணு. என்னடா நீ என்ன வெளிய போக சொல்ற? நான் எங்கடா போவேன்? டேய் தம்பி, உன்னை விட்டா எனக்கு யாரா இருக்கிறா? டேய் தம்பி, நீதான் என் பாசமுள்ள தம்பிடா, என் அன்புள்ள தம்பிடா. நானும் உன் பாசமுள்ள அண்ணன்டா. நம்ம 2 பேரும் பாசம் மலர்கள். இங்க பாரு, அப்பெல்லாம் உன திடீர்னு சேர்த்துக்க முடியாது. இந்த வீட்டுல யார சேர்த்துக்கிறது, யார சேர்த்து கூடாதுலாம் மேடம் தான் டிசைட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனில யார வச்சுக்கிறது, யார வச்சு கூடாது, சின்ன சின்ன விஷயம் இருக்கு பாரு, அதெல்லாம் மேடம் தான் முடிவு பண்றாங்க. எல்லாம் மேடமா? அப்ப நீ என்னத்த பண்ணுவ? நான் வந்து இந்தியா யாரோட எல்லாம் ஒப்பந்தம் போடலாம். இந்த அணு ஏதோ ஒப்பந்தம் போட்டாங்களா, அது சரியா தப்பா? காவிரி தண்ணி இப்ப திறந்து விடலாமா வேணாமா? இந்த மாதிரி பெரிய பெரிய மேடல நான் டிசைட் பண்ணிக்கிறேன், மத்ததெல்லாம் மேடமே டிசைட் பண்ணிக்கிறாங்க. டேய் டேய், இது உனக்கே ஓவரா தெரியல. ஆமா, மேடம் மேடம்னு பேசின்னு இருக்கிறிய, யாரா அந்த மேடம்? அதான் behind every successful man there is a the madam is there. வாங்க மேடம், வாங்க வாங்க. இங்க என்ன பேச்சு? ஒண்ணு இல்ல மேடம். என்ன பேசிட்டு இருந்தீங்க? இல்ல, இந்த நாய் வீட்டுக்குள்ள வரணும்னுச்சு, நான் முடியாதுன்ட்டேன். இந்த சின்ன விஷயத்துல நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், நான் இங்க எங்கேயாவது ஓரமா ஒதுக்கி ப்ளீஸ், நீங்க தான் ஒரு முடிவை. பால் சாப்பிடுங்க. தேங்க்ஸ். சூடா இருக்கு. அப்பா எங்க? அவர் வெளியே நின்று இருக்கிறாரு. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. தேங்க்ஸ். டேய், என்னடா இந்த மேடம் ஒன்னும் சொல்லாம போயிட்டாங்க. டேய் தம்பி, நான் இருக்கணுமா போகணுமாடா? அதான் ஒண்ணி ஒரு மனுஷனை வச்சு இங்க பால் வச்சுட்டு போயிருக்காங்கல்ல, இருந்து தொலை. நாங்க கூட நல்லா காஸ்ட்லியா வெளவெளேர்னு புசு புசுன்னு பொம்மை வாங்கி வைக்கலாம், ஒரு டாக் வாங்கலாம் டிசைட் பண்ணோம். நீ வந்துட்ட. ஆனா வாசலே இருந்தா உள்ளெல்லாம் வரக்கூடாது, சங்கிலி ஒண்ணு வாங்கணும். என்ன சம்மந்தி, சாப்பிட்டீங்களா? காத்து வாங்கிட்டு இருக்கா போல இருக்கு. ஆமா,
இந்த வீட்டை வாங்கி எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 10-15 வருஷம் இருக்கும். இன்னும் ஒரு 7-8 கிரவுண்டு தருமா? 12 கிரவுண்டு. ஆஹா, வாங்கும்போது என்ன விலைக்கு வாங்குனீங்க? என்ன அப்போ ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினோம். இப்போ ஒரு 40-50 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஓ, 50 லட்சம் ரூபாய் தேருமா? அப்போ என் பிள்ளைய, அதான் உங்க மருமவனை படார்னு கோடீஸ்வரன் ஆயிட்டேன்னு சொல்லுங்க. அது சரி சம்பந்தி, இந்த வீட்டு பத்திரம் யார் பேர்ல இருக்குது, எங்க இருக்குது? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம பையன் புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறான், முன்ன பின்ன இருக்கும், அதனால ஒரு பாதுகாப்பா இருக்குமேனு தான் கேட்டேன். இப்பதான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கீங்க. அதுக்குள்ள வீட்டு பத்திரம் எங்க இருக்கு, எங்க அடமானம் வைக்கலாம், எப்படி வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? இது பாருங்க, அங்கிருந்து இங்க உங்களை எது கூட்டி வந்து தெரியுமா? நல்ல சூழ்நிலை நீங்க இருந்தா தான் நல்லெண்ணெய் ஏற்படும். நல்லெண்ணெய் ஏற்பட்டா தான் உங்க பிள்ளைங்க நல்லபடியா இருப்பாங்க. புரிஞ்சுங்க. பால் சாப்பிடுங்கப்பா. உங்க மாமா கொடு. இந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல இந்த கண்டாவிலாம் நான் குடிக்கிறது இல்ல. நம்ம ரேஞ்சே வேற. பேப்பர்ல நீங்க பாக்குறதே இல்லையா? நேற்று அம்பத்தூர்ல விஷ சாராயம் குடிச்சு 13 பேர் செத்து போயிருக்காங்க. இனிமே இந்த தரித்திர தொட மாட்டேன்னு சொல்லி இன்னிலிருந்து பால் சாப்பிட ஆரம்பிங்க. புடிங்க. சொன்னா கேட்க மாட்டீங்க. சாப்பிடுங்க. சத்யா, நம்ம சம்மந்தி எனக்கு பால் கொடுத்துருக்காரு. ஆமா. அப்பா, எல்லாமே சந்தோஷமா இருக்குப்பா. சித்தி இங்க வந்து நீ நல்லாரன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும்பா. அம்மா, உங்க சித்தி ஆபீஸ்ல இருந்தாலும் அவ மனசு பூரா இங்கேயே இருக்கும். எங்க இருந்தாலும் நீ நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டே இருப்பா. அவ பலாப்பழம் மாதிரிமா, மேலோட்டமா பார்த்தா முள்ளா தெரியவா, உள்ள ரொம்ப இனிமையானவ. அதெல்லாம் மறந்துட்டு நீ வேலை பாரு போ. சரிப்பா. ஹலோ, காவேரி கார்மெண்ட்ஸ். சாரதாமா இருக்காங்களா? நீங்க யார் பேசுறீங்க? வேலுமணி பேசுறேன். என்ன விஷயமா மேடத்திட்ட பேசணும்? ஒன்றும் இல்லை, நான் அவங்ககிட்ட உண்மையை சொல்லணும். மேடத்திட்டயா? ஆமாங்க. ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. சரிங்க. என்னால உனக்கு துரோகம் பண்ண முடியல பாப்பா. மாப்பிள்ள, நான் மாமா பேசுறேன். உன்னை வீட்டுக்கு கிளம்பி வாடா. மாமா, நான் வீட்டுக்கு வரல. டேய், ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். உடனே கிளம்பி வாடா. எனக்கு வேலை இருக்கு, நான் வரல. டேய் மாப்பிள்ள,
வரப்போறே இல்லையா? உடனே கிளம்பி வா. சாருமா, நான் வேணுதான் பேச சொல்லுமா. ஏன் என்ன இப்படி கோர்ட்டுக்கு வர சொல்லி அவமானப்படுத்துனீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க வேலு? ஐயோ, நீ புரிஞ்சுக்கா பேசுற. உன்னை கோர்ட்டுக்கு வர சொன்னதே மாப்பிள்ளைக்கு மனசு இல்ல. உன்னை பார்த்து பேசுனா அவனுக்கு நிம்மதியா இருக்கும் தான் வர சொன்னேன். சத்தியமா நான் கண்ணு. இல்ல வேலு, அவங்க அம்மா வருவாங்கன்னு தெரிஞ்சே என்ன வர சொல்லிருக்கீங்க. அம்மா, அங்க பாப்பாவோட எனக்கு தெரியாதுமா. சத்தியமா சொல்றேன். நான் நினைக்க போய் வேற நடந்துச்சுமா. ஆமா, எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட டிராமா பண்றீங்களா? சொல்லு வேலு, சொல்லு. சாருமா, நான் சொல்றது பொறுமையா கேள்றா. இந்த பாரு, என் பொண்ணாடிலாம் பிரிஞ்சு நான் எதுக்காக இங்க இருக்கேன்? என் மாப்பிள்ளைக்காக மட்டும்தாம்மா. உனக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதாமா இங்க இருக்கேன். அதுக்கப்புறம் எங்க வேணா போயிடுவேன். வேலு, பிரபாவதி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறது இல்ல. இந்த கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அம்மா, நீ சொல்றதுல நியாயம் தான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் முன்னாடி, இப்ப இல்ல. இப்ப நான் சொல்றேன், கண்டிப்பா என் மாப்பிள்ளைக்கு உனக்கும் கல்யாணம் நடக்கும். அதை நான் தான் நடத்தி வைக்க போறேன். கண்டிப்பா. சரி, வச்ச போன. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.